Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ க்ரீன் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து சொல்லியிருப்போம். த்ரெட் வந்து எப்படி எடுக்கணும், எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி நீடில் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேம் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு என்ன நீடில் யூஸ் பண்ணமோ, த்ரெட் வந்து எப்படி யூஸ் பண்ணமோ சேம் அதே மெத்தடில் வந்து எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வராது. இப்போ நான் அதே மெத்தடில் வந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 5 ஸ்டாண்ட் வந்து த்ரெட் எடுத்து நம்ம நாட் போட்டால் நமக்கு வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி த்ரெட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட் வந்து எடுத்தாச்சு. சேம் அதே மாதிரி ஃப்ரேமுக்கு கீழே இருந்து நீடில் வந்து மேலே இப்படி எடுத்துக்கோங்க. த்ரெட் வந்து நான் சொன்ன மாதிரி சிக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கணும் த்ரெட் இந்த மாதிரி. இப்போ த்ரெட் எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போட்டிருப்போன்னா ஒரே ஒரு தடவை சுற்றி நம்ம நீடில் எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஈஸியாக கிடைக்கும். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து பண்ணுவோம். பாருங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி த்ரெட் வந்து சுற்றிக்கோங்க. சேம் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி சுற்றணுமோ அதே மாதிரி தான். அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் வந்து கீழே இன்சர்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டை ஒரு தடவை சுற்றிட்டு கொஞ்சம் பக்கத்தில் அதாவது கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 சென்டிமீட்டர் ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருக்கிற தூரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீடில் வந்து கீழே இறக்கிக்கோங்க. அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நாட் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த பக்கம் ரிவர்ஸ்லேயே வந்து பிடிச்சிருத்திங்கன்னா உங்களுக்கு லூஸாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த நாட் வந்து எண்டில் விழுற வரைக்குமே வந்து த்ரெட்டை நீங்கள் கையில் பிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நாட் வந்து கரெக்டாக விழும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இல்லை லவங்கம் ஸ்டிச் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டாச்சு. சேம் இதே மெத்தடில் தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நான் மறுபடியும் சைட்லேருந்து நீடில் எடுக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு லீஃப் ஃபில்லிங் மாதிரி கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன் போடுற இடத்துல அங்கங்கே வந்து இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை சின்னதாக மோட்டிவ் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் போடணும். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா த்ரெட் வந்து சிக்கு விழுந்துட்டா நம்ம எடுத்த த்ரெட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து த்ரெட்டு சிக்கு விழாமல் பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் த்ரெட் எடுக்கிறதுமே வந்து கம்மியான ஒரு லென்த்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாக எடுத்துட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சிக்கு விழும். அதனால் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கம்மியான லென்த்லேயே வந்து த்ரெட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட்டு ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி த்ரெட் எடுத்து கம்மியாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து நல்லா வருது, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா லென்த்தாக வந்து த்ரெட் எடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா லென்த்தாக கூட நீங்கள் எடுத்து வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு எண்ட்லேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கரெக்டாக அந்த எண்டில் கொண்டு வந்து தான் விடணும். த்ரெட்டை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இதை போட்டுட்டு இதுக்கு கீழே ஒரு பீடு இல்லை ஒரு ஸ்டோன் ஏதாவது கொடுத்தாவே அது வந்து ஒரு சின்ன மோட்டிவ் மாதிரி ரெடி ஆகிடும். நம்ம லாஸ்ட்டாக போட்டு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் சைட்லேயுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். சின்னதாக இந்த மாதிரி கூட நம்ம ஒரு லீஃப் மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளவர் வந்து போட்டுட்டு அதுக்கு வந்து சைடில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான் பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு லீஃப் வந்து கொடுத்தா மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சேம் இதே மாதிரி அந்த 5 ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். அதை சுற்றி வந்து 5 இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் சென்டரில் இருக்கிற மாதிரி அதை சுற்றி 5 பெட்டல்ஸில் ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கிளாஸில் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்லாம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்லாம் வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். அவங்கெல்லாம் வந்து பேசிக் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்களும் வந்து அதில் பாருங்கள், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 இடத்துல வந்து அந்த ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன். சேம் இதே மாதிரி 5 பெட்டல்ஸ்லேயும் வந்து நம்ம இந்த ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லீஃப் மாடலில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம 3 ஃப்ரெஞ்ச் நட் வந்து அதில் 3 லாங் ஃப்ரெஞ்ச் நட் வந்து இருக்கிற மாதிரி போட்டோல்லையே, அதே வந்து சர்க்கிள் மாதிரி கூட நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சைடில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு 3 லாங் ஃப்ரெஞ்ச் நட் வந்து போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் அப்படியே சர்க்கிளாக வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து போட்டுட்டு சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு பேர்ல் இல்லை ஒரு பீட் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃப்ளவரில் எஃபெக்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், லாங் ஃப்ரெஞ்ச் நட்டை. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். எப்படி வரும்னா நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். லாங் ஃப்ரெஞ்ச் நட் போடும்போது வர ப்ராப்ளம் தான் இது. இப்போ நம்ம த்ரெட் எடுக்கிறோம். த்ரெட் எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஒரு தடவை சுற்றிட்டு அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நட் வந்து போடுறோம். போடும்போது நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து லூஸாக விட்டிங்கன்னா அந்த த்ரெட் வந்து தூக்குன மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் பாருங்கள், கையிலேருந்து நீங்கள் த்ரெட்டு சீக்கிரமாக விட்டுட்டா உங்களுக்கு இந்த மாதிரி லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகுறதுனால நமக்கு சிக்கிலவும் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வராது. லாங் ஃப்ரெஞ்ச் நட்டை வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே வராமல் அதோட ஷேப் வந்து மாறிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக நீங்கள் அந்த எண்டு வரைக்குமே வந்து த்ரெட் வர மாதிரி பிடிச்சி விடணும். லூஸாகவும் வரக்கூடாது. கரெக்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமாவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதனால் வந்து கரெக்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து கொடுங்க. நம்ம எடுக்கிற த்ரெட்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற த்ரெட் வந்து ஸ்மூத்தாக இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நட் வந்து பர்ஃபெக்டாக வராது. அதனால் நல்லா இருக்கிற குவாலிட்டியாக இருக்கிற த்ரெட்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் இதே மாதிரி லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிச்சு, ரைட்டில் ஒரு ஸ்டிச் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டே வந்தால் நமக்கு வந்து லீஃப் மாடல் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வேணும்னா ஒரு லீஃப் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் கூட வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டு பார்க்கலாம். நான் வந்து சும்மா அப்படியே ரஃபாகவே வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து லீஃப் வந்து போடணும். நீங்களும் பண்ணும்போது ரைட்டில் ஒரு ஸ்டிச்சு, லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிச் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கூட நம்ம பேசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி ஷேப்பில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதையே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் லீஃப் வந்து ட்ரா பண்ணுறீங்கன்னா அதில் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.